நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் பாங்கு சொல்லி தொழுகைக்கு அழைத்துள்ளார்களா? ஒருபோதும் பாங்கு சொன்னதில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து விட்டால் உடனடியாக பதில் கொடுக்கிற கடமை உம்மத்தினர்களில் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு. பாங்குடைய சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். மறுமை நாளில பாங்கு சொல்லுடைய கருத்து தான் உயரமாக இருக்கும் அப்படின்னாங்க. அதே போல பாங்கொலி சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பொருளும் அந்த பாங்கு சொன்னவருக்கு சாட்சியாக மறுமையில வரும்னு சொன்னாங்க. இவ்வளவு சிறப்புகளை சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லி மக்களை தொழுகைக்கு அழைக்கவில்லை. காரணம் என்ன? அவங்க பாங்கு சொல்லிட்டா ஒரு மனிதன் எந்த நிலையில் இருந்தாலும் போகணும். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அழைச்சிட்டா உடனே பதில் கொடுக்க வேண்டும் அல்லவா? தொழுகையிலே இருந்தால் கூட சயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் நான் தொழுகையில இருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். நான் தொழுகையை மலமளவென்று முடித்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து நான் தொழுதுகிட்டு இருந்தேன், அதனால தான் பிந்திருச்சுன்னு சொல்லி காரணத்தை சொன்னேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், அம்மா கரத்த, ஏன் நீங்கள் ஓதவில்லையா இறைவன் இறக்கிய வசனத்தை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹ் வலிர் ரசூல் இதா தஆக்கும். இறை நம்பிக்கையாளர்களே, இறைவனும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களை அழைத்து விட்டால் உடனடியாக பதில் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல, தொழுகையில இருந்தாதான் என்ன, நான் கூப்பிட்டா வரணும் என்றல்லவா அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொழுகையிலே நின்றால் கூட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து விட்டால் உடனடியாக நாம் பதில் கொடுக்க வேண்டும், சென்றே ஆக வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பாங்கு சொல்லி ஒரு மனிதன் எப்படி இருந்தாலும் பள்ளிக்கு போய்தான் ஆக வேண்டும். இந்த சிரமத்தை இந்த உம்மத்தினருக்கு கொடுக்க விரும்பவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் பாங்கு சொல்வதை தவிர்த்து கொண்டார்கள். இந்த வசனத்துல இன்னொன்னு என்ன பார்க்கணும். ஏன்னா சில பேரு இது புரியறது இல்ல. அது எப்படி தொழுகையை விட்டுமா போகணும் அப்படின்னு சில விவரம் தெரியாம கேட்பாங்க. அல்லாஹ்வுல சொல்றான், தொழ சொன்னது யாரு? இறைவன் தானே. அந்த இறைவன்ல சொல்றான் தொழுதுகிட்டு இருந்தாலும் விட்டுட்டு போகணும்னு சொல்லி. நமக்கு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாரு? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே. அவங்கள சொல்றாங்க இறைவன் அப்படி கட்டளை போட்டுக்கிறான், தொழில இருந்தாலும் வந்து தான் ஆக வேண்டும் என்று. வணக்கம் என்றால் என்ன? சில பேர் நினைக்கிறாங்க தொழுவது, நோன்பு வைப்பது இதுதான் வணக்கம் என்று நினைக்கிறார்கள். வணக்கம் என்றால் என்னவென்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்ன சொல்லுகிறானோ அதை செய்வது, அதுதான் வணக்கம். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பது, அதுதான் வணக்கம். தொழுகையில இருந்தாலும் நீங்க போங்கன்னு இறைவன் சொன்னா அப்படி போறதுதான் வணக்கம். இப்படி நாம் புரிந்து கொண்டால்தான் குர்ஆனுடைய வசனம், ஹதீஸ் இதன் பிரகாரம் நடப்பதற்கு நமக்கு ஏதுவாகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு ஆள் தொழுகையில இருக்கிறான்னு வச்சுக்கிறங்க, அல்லாஹ் கூப்பிடுறான் அவரை தொழுகையில, இங்க வாங்க வேண்டும், போகணுமா இல்லையா? போய்த்தாகணும். சரி, இறைவன் எப்படி இவரை கூப்பிடுவான்? டைரக்டாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா தானே இறைவன் கூப்பிடுவான். அதனாலதான் இறைத்தூதர் அழைத்தால் தொழுகையில இருந்தாலும் செல்லுங்கள். ஏன்? அது இறைவனுடைய அழைப்பும் அங்கிருந்து தான் வரும், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு அங்கிருந்து தான் வரும். ரெண்டு அழைப்பு, ஆனா வர்றது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா தான். அதனாலதான் இறைவன் அந்த வசனத்திலே கூட இருவருடைய அழைப்பை பற்றி சொல்கின்ற போது தஆ என்கின்ற ஒருமை சொல்லை இறைவன் உபயோகிக்கிறான். உண்மையிலே இருவர் அழைக்கிறார்கள் என்றால் இருமை சொல்லை சொல்லணும். அப்படி அரபி இலக்கணத்தின் பிரகாரம் தஅவா அப்படின்னு சொல்லணும். ஆனா இறைவன் அப்படி சொல்லல, ஒருமை சொல்லைத்தான் பிரயோகித்தான். இருவருடைய அழைப்பு, அந்த இரு அழைப்புகளும் ஒருவரின் மூலமாகத்தானே உங்களை வந்து அடையும். இறைவன் அழைத்தால் அது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலமாகத்தான் உங்களுக்கு வர வேண்டும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்தாலும் அவர்கள் மூலமாகத்தான் வர வேண்டும். ஆகவேதான் இறைவன் ஒருமை சொல்லை பிரயோகிக்கிறான். அந்த வகையிலே பார்க்கின்ற போது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமும் நாம் புரிந்து கொள்கிறோம்.